சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இப்போது கோடையுடைய வெயில் தாக்கத்தால் இங்கே இருக்கிற விலங்குகள், ஏன்னா இப்போ இங்கே நம்ம ஏற்காடு ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையிலும் காட்டு மாடுலேருந்து குரங்குலேருந்து நிறைய மிருகங்கள் இருக்குது. இது கோடை காலத்தில் தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாடு இளைஞர் மாணவர் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீஷுடைய முன்முயற்சியால் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள், விலங்குகள் மேலே ஒரு நல்ல அபிமானம் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே ஏற்காடு இதில் ஃபாரஸ்ட்டில் போகிற வழியில் விலங்குகள் தாகத்தை தீர்க்கறதுக்காக நீர்த்தொட்டி அமைச்சிருக்கிறோம். அதை இன்றைக்கி தண்ணியை நிரப்பி இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறோம். கோடை காலத்துடைய தாக்கம் விலங்குகளை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இந்த நீர்த்தொட்டி அவங்களுடைய தாகத்தை தீர்க்கறதுக்கு உதவும். இந்த மாதிரி நிறைய தொட்டிகள் ஏற்காடை சுற்றி இவங்க அமைக்கிறாங்க. இதுக்கு பெரும் முயற்சி எடுத்துக்கிட்ட ஜெகதீஷுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதுக்கு அனுமதி கொடுத்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சேலம் மாவட்ட மக்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். சார், இந்த தொட்டியில் பப்ளிக் வராங்கன்னா அது தீனி கொடுக்கறதுக்கு பதிலாக தண்ணி கொண்டு ஊற்றலாம் ஒன்று, அது சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த முன்முயற்சியை பொறுத்தவரையிலும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கரெக்டாக பயன்படுத்தணும். ஏன்னா விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறத தவிர்க்கணும். இதை தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லுது. நம்மளும் அதை தான் செய்யணும். அப்படி விருப்பம் இருக்கிறவங்க இந்த தொட்டியில் தண்ணியை நிரப்பலாம். அது எல்லாருமே செய்கிற ஒரு நல்ல காரியமாக இருக்கும். அதே மாதிரி பாட்டில்ஸை உடைக்கிறது எவ்வளோ பாதகமான ஒரு செயல் அப்படிங்கிறத சிந்தித்து இங்கே வர்றவங்க அந்த பாட்டிலையும் பிளாஸ்டிக்கும் தவிர்த்தா விலங்குகளுக்கு அது பேருதவியாக இருக்கும்.